வணக்கம் ரிதி. பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில் 6 மாதங்களுக்கு பிறகு நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கியது. இதில் நேற்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை சட்டப்பேரவை நடைபெற உள்ளது. குறிப்பாக நேற்றைய தினம் சட்டப்பேரவையில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மசோதா ஒன்றை தாக்கல் செய்ய உள்ளார். குறிப்பாக 2025 முதல் 25ஆம் ஆண்டுக்கான மானிய கோரிக்கை, கூடுதல் மானிய கோரிக்கையானது தாக்கல் செய்ய உள்ளார். அதனைத் தொடர்ந்து இதில் நேற்றைய தினம் முதலமைச்சர் தனது இல்லத்தில் தீவிர ஆலோசனையில் மேற்கொண்டுள்ளார். இதில் முதலமைச்சர் இல்லத்தில் குறிப்பாக என்.ஆர். இளங்கோ வழக்கறிஞர் பங்கேற்றுள்ளார். அதனைத் தொடர்ந்து இந்த மசோதா குறித்து முதலமைச்சர் இல்லத்தில் ஆலோசனை செய்ததை தொடர்ந்து பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக, பாஜக உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கேள்வி எழுப்பவும் உள்ளனர். அதனைத் தொடர்ந்து இன்று சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் நடைபெற உள்ளதால் இதில் பல்வேறு முக்கிய பிரச்சினைகள் மையப்படுத்தி அரசை நோக்கி கேள்வி எழுப்ப உள்ளனர். தொடர்ந்து குறிப்பாக கரூரில் நடைபெற்ற 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர்கள் கேள்வி எழுப்ப உள்ளனர். அதனைத் தொடர்ந்து இருமல் மருந்தால் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்ததையும் தொடர்ந்து கேள்வி எழுப்ப உள்ளனர். தொடர்ந்து சட்டமன்றம் தேர்தல் நடைபெறும் இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் இன்று தொடங்கும் இந்த மசோதா தாக்கல் செய்யும் மசோதா சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ரிதி.